வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு முக்கியமான நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம், பல மாடி அடுக்கு கொண்ட பல பிரம்மாண்டமான கட்டிடம். அங்கே தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வருகிறார்கள். குறிப்பாக தாய் குலங்கள், பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். ஆம், அந்த மருத்துவமனை ஒரு பிரபலமான மகப்பேறு மருத்துவமனை. ஒவ்வொரு தாயின் கனவாக இருக்கக்கூடிய குழந்தை பேறு சிகிச்சைக்கான மருத்துவமனை. அதுவும் அந்த வருகின்ற அந்த தாய்மார்களுக்கு, கருவுற்றிருக்கின்ற தாய்மார்களுக்கு தரமாக சிகிச்சை அளிக்கக்கூடியவர். அவர் தொட்டால் குழந்தை பேறு உறுதி, சுகப்பிரசவம் உறுதி, அறுவை சிகிச்சை மிக குறைவு என்ற நம்பகமான மருத்துவமனை. ஆயிரக்கணக்கான கருவுற்ற தாய்மார்கள் வந்து குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தடுத்த குழந்தையை பெறுவதற்கும் அந்த மருத்துவமனைக்கு நாடி வருகிறார்கள். இவ்வளவு பீடிகைக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட கோடிகள் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து, தரமான சிகிச்சை, மக்களுடைய நம்பிக்கை. இதை நடத்தக்கூடிய ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர், மகப்பேறு சிறப்பு பெண் மருத்துவர். தினசரி பல குழந்தைகளை வெளியே எடுக்கக்கூடியவர். குழந்தையினுடைய பிறப்பை தினசரி கண்டு கொண்டிருக்கக்கூடியவர். இந்த இவ்வளவு பீடிகைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் இருக்கிறது. சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த கட்டிட உரிமையாளர், அந்த மருத்துவமனையின் பொறுப்பாளர், அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர், ஒரு மருத்துவர், மகப்பேறு சிறப்பு மருத்துவர், இவ்வளவு சிறப்பை பெற்றிருக்கின்ற அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் மருத்துவருக்கு குழந்தை இல்லை என்பதுதான் நம்மை எல்லாம் ஆச்சரியத்தினுடைய நுனிக்கு கொண்டு செல்கிறது. ஆம், நினைத்தவர்களெல்லாம் குழந்தை பெற்றிட முடியாது. அதை இறைவன் நாட வேண்டும். குழந்தைகள் ஒரு வரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இது போன்ற சிந்தனைகள் மூலமாக நம்மை மேம்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.